எல்லாருமே ராஜா சார் சாங்ன்னு வரும்பொழுது, ஒரு 100, 200 சாங்ஸ காலத்துக்கு கேட்டுட்டே இருக்கோம். அலுக்கவே அலுக்கல. ஏன்னா, அந்த மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. பட் அத தாண்டி அவர் நெனச்சு பாருங்க. 6000, 7000 பாட்டு அவர் கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ எத்தன எத்தன ஆயிரக்கணக்கான பாட்ட வந்து நம்ம கேட்காமயே இருந்திருக்கோம். எத்தன புதைஞ்சு கிடக்குன்ற மாரி யோசிச்சு பார்த்தோம்னா, எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ல ஒன் ஆஃப் த சாங் "காதல் ஒன்லி" இல்லையா? இந்த பாட்டு புதைஞ்சு கிடந்தத தாண்டி இந்த பாட்டு படத்துலயும் வரல. "ஜப்பானில் கல்யாணராமன்" படத்துல நெனச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரார்டினரி ஆல்பம் அது. பட் அந்த மாதிரி ஆல்பம்ல கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பீட் சாங் மாரியே இருக்கும். படத்துக்கு ஒட்டாத சாங் மாரி தான் இருக்கும் நீங்க கேட்கும்பொழுது. ஏன்னா ராஜா சார் அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபார்ம்ல பாடியிருப்பாரு. இந்த பாட்டு ஆப்வியஸ்லி ஒரு ரொமான்டிக், ஒரு விரசம் எல்லாமே இருக்கிற டைப் ஆஃப் சாங் தான். பட் ராஜா சார் வாய்ஸ வந்து ஏதோ ஒரு சித்தர், ஒரு முனிவர் வந்து ஒரு லவ் சாங் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அண்ட் அந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஸ்லோவா இன்ஃபேக்ட் ஒரு YouTubeல இந்த பாட்டுக்கு நான் கமெண்ட்ட பார்த்தேன். "போயா ஒரு 2 பெக் அடிச்ச ஃபீலிங் இருக்கு. அந்த மாரி பீட்டு, அந்த மாதிரி வாய்ஸ்" அப்படின்னு. நிஜமா அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. "காதல் ஒன்லி இல்லையா" ஃப்ரம் ஜப்பானில் கல்யாணராமன். அண்ட் தேங்க்ஸ் டூ விஷான் டாக்ஸ். அவர் இந்த பாட்ட சொல்லி இப்ப நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நம்மளும் நம்மளோட பொறுப்ப செய்யணும் இல்லையா? ஸோ அதனால டோன்ட் மிஸ் இட். "காதல் ஒன்லி இல்லையா" ஃப்ரம் ஜப்பானில் கல்யாணராமன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, மயங்கி போங்க.